கர்த்தரும் இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம்ம ஒருவரையும் ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 95 அதன் 7வது வசனம். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் என்ன குறிப்பிடுகிறார் அப்படி என்றால், நாம் தேவனுடைய ஜனங்களாக அல்லது தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாம் அவருடைய பிள்ளையாக இருப்பதினாலே நமக்குரியவைகளை சகலவற்றையும் தந்து நம்மை நடத்த அவர் உரிமைக்காரராக இருக்கிறார். இப்படி ஒரு மேய்ப்பனுக்குள் அடங்கி இருக்கிற ஆட்டுக்கான சகல காரியங்களையும் மேய்ப்பன் செம்மையாய் நடத்துவது போல இயேசு கிறிஸ்துவனுடைய இரட்சிப்பை பெற்ற நம்முடைய வாழ்வையும் கர்த்தர் ஒரு ஆட்டை போல அங்கே நம்மை நடத்த ஆரம்பிக்கிறார். அதான் சொல்ல, நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள், அவருடைய நன்மைகளின் ஆசீர்வாதங்களின் பங்காளிகளாக நாம் இருக்கிறோம். ஆனபடினாலே நாம் அவர் கைக்குள்ளான ஆடுகளாக இருந்து அவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த அடைக்கலமாகிய தோட்டத்திற்குள்ளே, சபைக்குள்ளே, தேவன் வைத்திருக்கிற அந்த மகிமையான பாதுகாப்புக்குள்ளே நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் இருக்கிற ஆடுகளாய் இருக்க வேண்டும் என்று அங்கே சங்கீதக்காரன் தன்னை அர்ப்பணித்து சொல்லுவதை நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, நாம் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்கள். ஆனபடினாலே நாம் நம்முடைய மேய்ச்சலுக்கு என்ன என்பதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. நாளைக்கு என்ன என்பதை குறித்து பாரப்பட வேண்டிய அவசியமில்லை. எல்லாவற்றையும் அதனதின் நேரத்திலே, அதனதின் காலத்திலே எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்துவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனமாயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் சிறப்பாய் நடத்துவார். நாளைக்கு என்ன, அடுத்த நாள் என்ன, பிள்ளைகளுக்கு என்ன, என் படிப்பிற்கு என்ன, என் எதிர்காலத்திற்கு என்ன, என் வாழ்வுக்கு என்ன, அப்படி என்று பல காரியங்களை குறித்து கேள்வி எழுப்பலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவர் இயேசுவின் இரட்சிப்பை பெற்ற நீங்களும் நானும் அவருடைய மேய்ச்சலின் ஜனங்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் நமக்குரியவைகளை அவரே பார்த்து கொள்வார். அவரே எல்லாவற்றையும் நடத்தி தருவார். மட்டுமல்ல, அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவருடைய கரத்தின் அடைக்கலத்திற்குள்ளே இருக்கிற ஆடுகளாக இருக்கிறபடினாலே எதிரியானவன், சத்துருவானவன் சேதப்படுத்தவோ பறிக்கவோ முடியாதபடியான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார். அப்படிப்பட்ட மகத்தான நல்ல மேய்ப்பன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆனபடினாலே நாம் என்ன செய்வோம், என்னத்தை புசிப்போம், குடிப்போம் என்று கவலைப்பட்டு கொண்டு இருக்காதபடி, வாழ்வில் இந்த தேவைகளுக்கு, இந்த நிலைகளை மாற்றுவதற்கு என்ன செய்வதென்று சோர்ந்து போகாதபடி, இரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்றால் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளமாய் இருக்கிறோம். நமக்கு ஒன்றிலும் ஒருபோதும் குறைவில்லை. அதனதன் காலத்திலே கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் உறுதியில் நின்று நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை முன்னெடுத்து செல்லுவோம். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். செபிப்போமா. அன்பின் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய இரக்கத்தினால் எங்களை இரட்சித்து உம்முடைய மேய்ச்சலின் ஜனங்களாக, கைக்குள்ளான ஆடுகளாக வைத்திருக்கிறபடியாய் ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நான் என்னுடைய வாழ்வின் தேவைகளை குறித்து, எதிர்காலங்களை குறித்து நம்பிக்கையற்றவர் ஒரு நபரை போலிராதபடி, நீ உம்முடைய மேய்ச்சலின் ஜன நான், உம்முடைய ஆசீர்வாதத்திற்குரிய நன்மைகளுக்குரிய ஜன நான், என்னை அதனது நேரத்தில் எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்துவீர் என்பதை இந்த வசனம் எனக்கு உறுதிப்படுத்த ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. உம்முடைய பாதுகாப்புக்குள்ளாக இருக்கிற ஆடு நான், அதனால் ஒருவனும் ஒருபோதும் என்னை சேதப்படுத்த முடியாது என்கிற நம்பிக்கை வருகிறது.
கர்த்தர் தந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.